ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஸ்விஷ் மாம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷர்மிகா இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய இயற்கை ஷாப்ல இருந்து சில திங்ஸ்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது தான் இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பொருள்னு பார்த்துடலாம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு அதாவது 5K ஹேர் க்ரோத் ஹெர்பல் மிக்ஸ். இது வந்து ஹேர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து ஹேர் லாஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. சரி, அதனால நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ஷர்மிகாவுடைய இதுக்கு வந்து நல்ல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. சரி, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இதுலயே அவங்க வந்து பெனிஃபிட் போட்டிருக்காங்க, இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கருவேப்பிலை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, கற்றாழை, மொரிங்கா, ஆம்லான்னு இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பேக்கேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டே நான் பிரிச்சுட்டேன். ஆக்சுவலி எனக்கு வந்து 1 வீக் மேலே ஆகுது. பிரிச்சுட்டேன். பேக்கிங்லாம் பக்கா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. இதையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் நான் வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கல. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக கருவேப்பிலையோடைய ஸ்மெல் நல்லா வருது இதில். இதை வந்து எப்படி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, மோரில் இல்லாட்டி தண்ணி, ஹனி எதுலையாவது மிக்ஸ் பண்ணி குடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மோரில் குடிக்கலான்னு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், 5K ஹேர் க்ரோத் ஹெர்பல் மிக்ஸ். நீயும் குடிக்கணும். இது வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். ஸோ பாப்பாவுக்கும் வந்து கொடுக்கலான் இருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த உட் கோம்பு, நீம் கோம்பு. இதுவும் ரொம்ப நாளா வாங்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது தான். சரி, இவங்களோட இதுலயே இருக்கவும் சேர்த்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். நீம் கோம்பு இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மசாஜ் பண்ணலாம். நல்லா தலையை வந்து சிக்கு இல்லாம எடுத்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இது நான் வாங்கியிருக்கேன். நீம் கோம்பு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இது ஹேர் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்து டென்சிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால ரொம்ப போட்டு என்னால் அழுத்த முடியாது. அப்படியே நறுக்கு நறுக்குன்னு குத்துது. இது ரொம்ப ஷார்ப்பா வேற இருக்கு. ஸோ மைல்டா நல்லா சீவி விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்தது இது. ஸோ செகண்ட் பொருள் வந்து நீம் கோம். இது வந்து இன்டென்ஸ் கூலிங் ஜெல். இன்டென்ஸ் கூலிங் ஜெல். இது பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா கூலிங்காக தான் இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிரீன் கலர்ல இருக்கு. ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர். ஆலிவேரா அந்த ஸ்மெல் வருது, கற்றாழை ஸ்மெல். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சில்லுன்னு இருந்தது. அப்படியே இது நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான். இந்த பாட்டில் ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த க்ரீம் தீர்ந்ததும் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி ஏதாவது போட்டு வச்சுக்கலான் இருக்கேன். ஃபுட் ஐட்டம் போட்டு வைக்கக்கூடாது. கம்மல், ரிங்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஏதாவது இதில் போட்டு வச்சுக்கலாம். பாட்டில் ரொம்ப எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்டென்ஸ் கூலிங் ஜெல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நைட்டு படுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை வந்து டே க்ரீமாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து குங்குமாதி தைலம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம். எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் குங்குமாதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்ன பர்பஸ்ங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய ஸ்கின் டோன் எல்லாம் சேஞ்ச் ஆகும் போது தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் எதனால் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 30+, 40+ன்னு இருக்கும் போது தான் நாமளும் கொஞ்சமாச்சும் வந்து கேர் பண்ணிக்குவோம் நம்ம ஸ்கின்காக. அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணி போக தான் குங்குமாதி தைலம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து வசு அந்த ஆயுர்வேதிக் ஷாப்பில் வந்து அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து டாக்டர் ஷர்மிகாவுடைய குங்குமாதி தைலம் வாங்கியிருக்கேன். இதையும் வந்து ஒரு 3 டேஸ் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தது. ஸோ இதுதான் வந்து 4th ப்ராடக்ட், குங்குமாதி தைலம். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹெவியாலாம் இல்லை, கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கு. ஓப்பன் பண்ணோம்னா பாருங்க இப்படி இருக்கும்.
இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் 3-4 டிராப்ஸ் மட்டும்தான். இங்க 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 அந்த மாதிரி ஒரு 3-4 டிராப்ஸ் மட்டும் போட்டுட்டு கையில வந்து லைட்டா மசாஜ் பண்ணி விடுவேன். நான் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் இப்படி மேல் நோக்கி இப்படி நல்லா தேய்ச்சி விடணும். நைட்டு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பகல் டைம்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு படுத்தா ரிசல்ட் நிஜமாவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராடக்ட். இது என்னன்னா ஆறுமுகம் ஃபேஸ் பேக். இது வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி. இதுக்கும் வந்து ரிசல்ட் நல்லா சொல்லியிருந்தாங்க. சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக நான் வந்து ஃபேஸ்க்கு எதுவுமே நான் போட மாட்டேங்க. பெருசாக நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து ஒரு 40 டச் பண்ணவும் தான் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வந்து அவங்களே சொல்கிறாங்க. சில டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஒரு 30+ இந்த மாதிரி ஆகும்போதே வந்து ஸ்கின்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் டாக்டர் ஷர்மிகாவுடைய ஆறுமுகம் ஃபேஸ் பேக். இன்னும் இதை யூஸ் பண்ணலை. ஏன்னா இதுக்கு இன்னும் என்கிட்ட பாட்டில் கண்டெய்னர்னு நான் ரெடி பண்ணலை. அதனால இது ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு எதுலையாவது மாற்றி வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இதுதாங்க 5th ப்ராடக்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டாக்டர் ஷர்மிகாவோடது வாங்கியிருக்கேன் இயற்கை ஷாப்ல இருந்து. பேக்கேஜ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ரோல் பண்ணியிருந்தாங்க. ஷீட்டால் நல்லா கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இப்போ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன், கும்குமாதி யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ண கோம்பு, அது கோம்பு சீவன ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். ஸோ இந்த மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இவ்வளோ தாங்க நான் வாங்கின ப்ராடக்ட்டு. இது வந்து டாக்டர் ஷர்மிகாவில் வாங்கலை, சும்மா நான் மீஷோவில் வாங்கினேன் 2 ஃபேஷியல் மாஸ்க்கு. இது வந்து இவங்களோடதில் வாங்கலை, தனியாக மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே இருந்துச்சு, அதனால பாக்ஸ்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐட்டம் தான் நான் வந்து டாக்டர் ஷர்மிகாவுடைய இயற்கை ஷாப்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. நீங்கள் யாரெல்லாம் வந்து இயற்கை ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.